Hi everyone. நிஃப்டி இன்னைக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆன மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 80 டு 90 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துட்டு ஒரு 10 ஓ கிளாக் வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து ஆல்மோஸ்ட் டவுன் சைட்ல இருந்து ஒரு 23,550 ரேஞ்சில் இருந்து ஆல்மோஸ்ட் 23,820 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடில் இன்னைக்கு பாசிட்டிவ்ல மார்க்கெட் இருந்துச்சு. முடியும் போது அரௌண்ட் வந்து ஒரு 98 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. நேத்து நம்ம என்ன வியூஸ் கொடுத்துருந்தோமோ அதே வந்து இன்ட்ராடேக்கு வந்து நடந்திருக்கு. டவுன் சைட்லயும் நடந்திருக்கு, அதே இது வந்து அப் சைட்லயுமே வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. டவுன் சைட்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 23,620 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்திருந்தா ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைட்ல இருக்கும். அதே போல நடந்திருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு வந்து டவுன் சைட்ல இருந்துச்சு. அப்சைட்ஸ்ல வந்து 23,700 பிரேக் அவுட் பண்ணா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 23,800 to 23,850 சொல்லியிருந்தேன். 23,822 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப்சைட்ல போனதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்ட்ராடேக்கு என்ன டார்கெட் கொடுத்துருந்தோமோ அதே லெவல் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. இன்னொன்று, மார்க்கெட் வந்து அதையும் மீறி சைட் வேஸை மீறி டார்கெட் லெவல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 23,700 டவுன் சைட்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா 23,620 இந்த ரேஞ்சை வந்து நெக்ஸ்ட் லெவல் டவுன் சைட் டார்கெட் ஆகும். அதே போல அப் சைட்ல கண்டினியூ ஆச்சு, பை இருக்கிறது வந்து பை பொசிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ பை வந்து கண்டினியூ ஆகிற பட்சத்துல 23,850யும் 850 பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து 24,000க்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்ல நாளைக்கு பட்சத்துல இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான வியூ தான் நாளைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ.